நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கரண் கோழி வளர்ப்பு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, கோழிகளுக்கு குடல் புழு நீக்கம் வந்து எப்படி பண்ணலாம், கோழிகளுக்கு குடல் புழு வந்து எதனால் வருது, கோழிகளுக்கு நம்ம குடல் புழு வந்து வராமல் நம்ம வந்து என்னென்ன பராமரிப்பு பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கோழிகளுக்கு வந்து எதனால் வந்து குடல் புழுக்கள் வந்து வருது அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, பெரும்பாலும் இப்போ நம்ம கோழி வளர்த்துறவங்க வந்து அதோட எச்சங்களை வந்து க்ளீன் பண்ணாமையோ, இப்போ வந்து அதோட எச்சங்களை வந்து தினைக்கும் க்ளீன் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னா, இப்போ அந்த எச்சங்களில் போய் கோழி வந்து பறைக்கும் போது, இல்லை அந்த எச்சங்களை நம்ம வந்து எச்சங்கள் மேலே நம்ம வந்து தீவனங்கள் போடுறது, அந்த தீவனங்களில் வந்து கோழி போய் எச்சங்கள் இருக்கிற இடத்துலையே போய் வந்து சாப்பிட்டாலோ, இல்லை வந்து வேறு ஏதோ பறைச்சி அந்த எச்சங்கள் இருக்கிற இடத்துல மேய்ஞ்சாலோ, அந்த எச்சங்களில் வந்து நாளாக அந்த குடற்புழுவோட முட்டைகள் வந்து அந்த எச்சங்களில் இருக்கும். அப்போ வந்து அந்த கோழிகள் வந்து அந்த எச்சங்கள் மேலேயே போய் வந்து பறச்சு மேயறது, இல்லை அந்த எச்சங்களில் இருக்கக்கூடிய தீவனங்களை வந்து சாப்பிட்டாலோ வந்து அதுங்களுக்கு வந்து குடற்புழு வந்து ஏற்படும். இது வந்து பெரும்பாலும் வந்து இந்த காரணத்தினால தான் கோழிகளுக்கு வந்து குடற்புழு ஏற்படும். இன்னொரு காரணமும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, வந்து கோழிகள் வந்து மேய்ச்சலில் இருக்கும்போது வந்து அதிகப்படியான வந்து புழுக்களை வந்து சாப்பிட்றது. அதிகப்படியான புழுக்கள் வந்து சாப்பிட்டுச்சு அப்படின்னா வந்து சில நேரங்களில் 1-2 புழுக்கள் வந்து கோழிகளுக்கு வந்து செரிமானம் வந்து ஆகாது. அது குடல்லே தங்கிடும். அது குடல்லே தங்கினதுக்கப்புறம் நாளாக அது குடலில் வந்து ஒரு குடல் புழுவாக வந்து நிறைய உற்பத்தி ஆயிரும். இது ஒரு காரணமும் இருக்குது. ஆனால் அதிகப்படியான காரணம் வந்து நம்ம சரியாக வந்து அந்த கோழிகளோட கழிவுகளை வந்து இது பண்ணாமல் க்ளீன் பண்ணாமல் இருக்கிறங்காட்டி தான் வந்து கோழிகளுக்கு வந்து குடல் புழு வந்து ஏற்படும். இப்போ வாங்க, இப்போ அந்த கோழிகளுக்கு வந்து எந்த மருத்துவ முறை கொடுத்து நம்ம வந்து குடற்புழு வந்து எப்படி நம்ம நீக்கம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதில் வந்து 3 வந்து இம்பார்ட்டண்டான முக்கியமான விஷயங்கள் வந்து இருக்குது. அந்த 3 விஷயங்களை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் அதுங்களுக்கு வந்து குடற்புழு வந்து கம்ப்ளீட்டாக வந்து நீக்கமாகும். அது என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், பார்க்கலாம் வாங்க. இப்போ கோழிகளுக்கு குடற்புழு நீக்கம் பண்ணுறதுக்கு இந்த வந்து 2 மருந்துகள், அல்போமர் அப்புறம் அல்பண்டசோல் அப்படிங்கிற வந்து 2 மருந்துகள் வந்து பெரும்பாலும் வந்து பயன்படுது. இது கொடுத்தாலே அதுங்களுக்கு வந்து நல்லா கேட்கும். இது கொடுக்குறதுல வந்து 3 வந்து இம்பார்ட்டண்டான ஸ்டெப்ஸ் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து இங்கிலீஷ் மெடிசன் அப்படிங்கிறங்காட்டி அதோட அளவு முறை நம்ம வந்து கரெக்டாக கொடுக்கணும். இப்போ இதோட அளவு முறை அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த அல்போமரோட இந்த அல்பண்டசோல் அப்படிங்கிற மருந்து வந்து பவர் வந்து உங்களுக்கு வந்து அதிகம். அதனால் வந்து இப்போ இங்கிலீஷ் மெடிசன் அப்படிங்கும்போது அளவு முறை சரியாக இருக்கணும். இப்போ அளவு முறை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 2 மாதத்து குஞ்சாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 0.2 கொடுக்கலாம், 0.2 0.3 கொடுக்கலாம். இல்லை 3 மாதம் 4 மாதம் குஞ்சாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 0.4 கொடுக்கலாம். நல்லா ஊக்கமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 0.5 கொடுக்கலாம். அப்போ அந்த 3 மாதம் 4 மாதத்துல தான் அது வந்து 1 கிலோவுக்கு வந்து ரீச் ஆகும். அதனால் நீங்கள் வந்து 0.4 தான் கொடுக்கணும். இப்போ 2 மாதத்துலன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒரு 1/4 கிலோலேருந்து 1/2 கிலோ வரையும் தான் இருக்கும். அப்போ அதுக்கு வந்து 0.2 தான் கொடுக்கணும். இப்போ இல்லை 6 மாத கோழி அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து 0.5 கொடுக்கலாம். ஏன்னா அது ஒரு 1.5 கிலோ ஸ்டேஜ் வந்துருக்கும். அதனால் நீங்கள் வந்து 0.5 கொடுக்கலாம். இல்லை வந்து நல்லா பெரிய சேவல் 3 கிலோ 4 கிலோ சேவல் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து 1 ml நீங்கள் அதுக்கு வந்து கொடுக்கலாம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இந்த அளவு முறையை வந்து நீங்கள் வந்து மாற்றிடாதீங்க. நீங்கள் கம்மியாக கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து எஃபெக்ட் இருக்காது, மருந்தோட எஃபெக்ட் இருக்காது. நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா கோழிகளுக்கு வந்து குடலில் வந்து புண்ணு வரக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம். ஏன்னா அது ரெண்டுமே வந்து இங்கிலீஷ் மெடிசன். நாட்டு வைத்தியத்தில் நம்ம பார்க்குற மாதிரி இருந்தால் அளவுகள் வந்து எச்சானா பிரச்சனை இல்லை. இங்கிலீஷ் மெடிசனுங்கும் போது நான் சொன்ன இந்த அளவு முறையில் நீங்கள் வந்து கரெக்டாக கொடுங்க. எஃபெக்டாகவும் இருக்கும், நல்லாவும் கேட்கும். இப்போ வந்து 2வது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து பெரும்பாலும் வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த அல்போமர் வந்து ஃபஸ்ட்டு இப்போ ஏதோ ஒரு மெடிசன் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா முதல்ல இந்த அல்போமர் வந்து கொடுத்துட்றாங்க. கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2 மாதம் 2.5 மாதம் கழித்து மறுபடியும் இந்த அல்போமரையே கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து எப்பயுமே குடல் புழு நீக்கம் பண்ணுறதுக்கு வந்து 2 மெடிசன் வச்சுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த அல்போமர் கொடுத்துட்டு நீங்கள் மறுபடியும் இதே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த குடலில் வந்து ஏற்கனவே அந்த மருந்து இருக்கும். அந்த புழு மறுபடியும் வரும்போது அதுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் உருவாயிரும். அதனால் நீங்கள் வந்து ஃபார்முலாவை மாற்றி கொடுக்கணும். அப்போ தான் அதுங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக குடல் புழு நீக்கம் ஆகும். இப்போ நீங்கள் வந்து இது ஃபஸ்ட் டைம் இது நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த 2.5 மாதம் கழித்து நீங்கள் வந்து இந்த அல்போமர் வந்து கொடுக்கக்கூடாது. அடுத்த 2 மாதம் கழித்து நீங்கள் என்ன கொடுக்கணும்னா இந்த வந்து அல்பண்டசோல் இந்த வந்து மருந்தை நீங்கள் வந்து அதுங்களுக்கு வந்து கொடுக்கணும். அப்போ தான் அதுங்களுக்கு வந்து குடல் புழு ஆகும். நீங்கள் ஒரே மருந்தையே நீங்கள் வந்து திருப்பி கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுங்களுக்கு வந்து குடல் புழு நீக்கம் வந்து ஆகாது. மெயினாக வந்து நண்பர்கள் வந்து ஒரே மருந்தையே திருப்பி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுக்காதீங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் மாற்றி கொடுக்குறப்ப தான் 2.5 மாதத்துக்கு ஒரு தடவை 2.5 மாதத்துக்கு ஒரு தடவை மருந்தை நீங்கள் வந்து மாற்றி கொடுக்குறப்ப தான் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து
குடல் புழு நீக்கம் வந்து கரெக்டாக வந்து ஆகும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து ஸ்டெப் 3 வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து கோழிகளுக்கு இந்த மாதிரி நண்பர்கள் வந்து மருந்து வந்து கொடுத்துட்றாங்க. சரியான அளவு முறையில் வந்து கரெக்டான வந்து மருந்து வந்து கொடுத்துட்றாங்க. கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து கோழிகளை வந்து வெளியே விட்டுறாங்க. வாயில் கொடுத்துட்டு அப்படியே வந்து வெளியே விட்டுறாங்க. அது வெளியே விட்டிங்கன்னா என்ன ஆகும்னா மறுபடியும் போய் என்ன பண்ணுன்னா தீனியெல்லாம் சாப்பிடும். அப்போ தீனி சாப்பிட்டுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து மருந்து வந்து கேட்காம போயிடும். நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் வந்து குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து கோழிகளை வந்து ஒரு 1.5 மணி நேரம் இல்லை வந்து 2 மணி நேரம் வந்து எந்த ஒரு தீனி தண்ணியும் இல்லாமல் வந்து கட்டி போட்டு வச்சுருங்க. கொடுக்குறதுக்கு முன்னாடியே கட்டிடுங்க. கொடுத்துட்டு கட்டி போட்டு வச்சுருங்க. கட்டி போட்டு வச்சதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழித்து நீங்கள் வந்து தாராளமாக அதை வந்து அவுத்துட்றலாம். இந்த ஸ்டெப்பை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த மருந்தை கொடுத்துட்டு நீங்கள் வந்து அவுத்துட்டிங்க அப்படின்னா மறுபடியும் அதை போய் தீனி தண்ணி எடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த மருந்தோட எஃபெக்ட் வந்து குறைஞ்சிரும். இதான் வந்து ஸ்டெப் 3. இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நான் இது அளவு முறையில் நான் கொடுக்குறேன் பாருங்கள். எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோழிக்கு நான் வந்து உங்களுக்கு மருந்து தரேன் பாருங்கள். நான் வந்து போன தடவை வந்து இந்த கோழிக்கு வந்து இந்த அல்போமர் அப்படிங்கிற வந்து மருந்து வந்து போன தடவை நான் வந்து தந்தேன். அதனால் வந்து நான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த தடவை இந்த கோழிக்கு வந்து இந்த மருந்து நான் வந்து தரப்போகிறேன். இப்போ கையில் வச்சுருக்க மருந்து அல்பண்டசோல் அப்படிங்கிற வந்து ஃபார்முலா இது வந்து வேறு. இந்த மருந்து நான் வந்து இந்த கோழிக்கு வந்து நான் வந்து தரப்போகிறேன். இந்த கோழி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.25 மாதம் ஆன குஞ்சு தான் இது. பார்த்தீங்கன்னா வந்து இந்த அல்போமரோட இந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பவர் வந்து அதிகம். அதனால் வந்து 0.5 எடுக்காமல் இந்த மருந்தில் வந்து நான் 0.4 எடுத்துக்கிறேன். நான் தரம் பாருங்கள். தந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு குண்டில் தண்ணி மூண்டு வச்சுக்கோங்க. இந்த தண்ணியை வந்து நீங்கள் அதுங்களுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து கொடுத்துருங்க. மருந்து தந்துட்டு கொஞ்சம் அந்த சிரஞ்சிலேயே நீங்கள் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துட்டு நீங்கள் அதுக்கு வந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி அதுக்கு நீங்கள் வந்து மருந்து வந்து தந்துடுங்க. இப்போ நம்ம இதுக்கு வந்து மருந்து வந்து தந்தாச்சு. மருந்து தந்ததுக்கப்புறம் இந்த கோழிகளை வந்து ஒரு 1 மணி நேரம் இல்லை வந்து ஒரு 1.5 மணி நேரம் வந்து கட்டி போட்டு வச்சுருங்க. எந்த ஒரு தீனி தண்ணியும் வந்து பக்கத்தில் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 1.5 மணி நேரம் நீங்கள் வந்து கழிச்சதுக்கப்புறம் இந்த கோழியை வந்து அவுத்துட்டுக்கோங்க. ஆனால் வந்து மருந்து கொடுத்த உடனே வந்து கோழிகளை வந்து வெளியே வந்து விட்டுறாதீங்க, இல்லை தீனி தண்ணியை வச்சிடாதீங்க. அதான் வந்து முக்கியமான விஷயம். இப்போ நண்பர்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சந்தேகம் வந்து இருக்கும். இப்போ நம்ம வந்து குடல் புழு வந்து வராமல் எப்படி தடுக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு சந்தேகம் இருக்கும். இப்போ நீங்கள் குடல் புழு வந்து கோழிகளுக்கு வந்து நீங்கள் வந்து வராமல் தடுக்கணும் அப்படின்னா வந்து ஒரே ஒரு வழிமுறை தாங்க இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் கோழி வளர்த்துற இடத்துல வந்து எச்சங்கள் வந்து தேங்காமல் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். நீங்கள் வந்து இப்போ அந்த எச்சங்களில் தான் நாளாக அந்த குடல் புழு முட்டைகள் வந்து கோழி அது இல்லாமல் இப்போ மேயும் போது அதுங்களுக்கு வந்து குடல் புழு வரும். இப்போ அந்த கோழி எச்சங்களை நீங்கள் வந்து தினைக்கும் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோழிகளுக்கு குடல் புழு வந்து முக்கால்வாசி உங்களுக்கு வந்து வராது. அப்புறம் இன்னொரு சந்தேகமும் இருக்கும். இப்போ என்கிட்ட வந்து ஒரு 6 கோழி 10 கோழி இருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி கட்டி வச்சு அப்படியே பண்ணிடலாம் ப்ரோ. இப்போ என்கிட்ட நிறையா கோழி இருந்ததுன்னா 50 கோழி 60 கோழி இருந்தால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ நீங்கள் 50 கோழி 60 கோழி வச்சுருக்கும் போது கட்டாயமாக உங்கள்கிட்ட வந்து கூண்டு அந்த மாதிரி ஏதோ நீங்கள் வந்து வச்சு ஒரு செட்டோ அது மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருப்பீங்க. அப்போ அந்த நீங்கள் ஷெட்டை வந்து நீங்கள் திறந்து விட்டால் தான் அந்த கோழிகள் வந்து வெளியே போகிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 8 மணிக்காட்ட நீங்கள் ஷெட்டை திறந்து விடாமல் ஒரு 8 மணிக்காட்ட எல்லா கோழிகளுக்கும் மருந்துகளை கொடுத்துட்டு ஒரு 10-10:30 காட்ட நீங்கள் ஷெட்டை திறந்து விட்டிங்கன்னா போதுமானது. அப்போ ஒரு 2 மணி நேரம் கேப்பில் அந்த மருந்து வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்புறம் வெளியே போய் மேயும் போது அது குடல் புழுலாம் வந்து வெளியே வந்துடும். மேலும் இன்றைக்கி பார்த்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மேலும் கரண் கோழி வளர்ப்பு சேனலுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து உங்களுக்கு மேலும் எந்த மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.